சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நேர்களே, இந்த பதிவில் ஒரு சிறப்பான தகவல் தான். எத்தனை பரிகாரம் செய்தாலும் நம்ம தொழிலில் அல்ல குடும்பங்களில் எந்த வகையிலையும் நாம் ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாருமே முயற்சி எடுத்து நம்ம தொழிலை கவனிக்கிறோம். ஆனால் ஜாதகங்கிறது பெரிய துருப்புச் சீட்டு தான். அதை சரியாக கவனிக்காம, அது சொல்லுகின்ற வழியில் நடக்காம, பொதுவான கோவில் பரிகாரங்கள், யாக வேள்வி பரிகாரங்கள், இது போல எத்தனை பரிகாரங்கள் இருந்தாலும் அனுபவ கண்ட உண்மைகளில் சில பரிகார முறைகள், சில வழிபாட்டு முறைகள், சிலது எந்த பரிகாரம் செய்யாமலும் நாம் சில பொருட்களை நம்ம வீட்டில் வச்சிருக்கிறதுனால அதன் வழியாக கிரகத்தின் ஆற்றல் அந்த வீட்டில் விழுந்து அந்த தொழில், அந்த நபர் பெரிய சிறப்படையலாம். அந்த வகையில் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்புள்ளங்கள் உங்களுக்காக ஒரு எளிமையான சிறப்பு தகவல் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கோவில் வழிபாட்டு முறைகளிலே சில நபர்களுக்கு வெற்றி கிடைப்பது போல அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். பார்க்காத நபர்கள் எந்த கோவிலுக்கு வழிபட செய்யலாம் அப்படின்னு அந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் நல்ல நேரங்கள், எந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டர் காலம் இல்லையா, எல்லாரும் அதை திறன்பட செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் படிப்பறிவு இல்லாத காலங்களில் எப்படி சில சூட்சும முறைகளை பயன்படுத்தி வெற்றி அடைந்தார்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு பதிவுகளாக கொடுத்துடணும் அப்படிங்கிற இதில் நாம் கண்ட உண்மைகளை, நம் முன்னோர்கள் எழுதி வைத்த உண்மைகளை உங்களோடு பகிர்கிறேன். இப்போ சிம்மராசி சகோதர சகோதரிகள் எந்த பரிகாரமும் செய்யாமல் தொழிலிலே, குடும்பங்களில் அல்லது நட்பு உறவுகளில் எப்போவுமே ஒரு செல்வ செழிப்பு, ஒரு உயர்ந்த நிலை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த எளிமையான ஒரு சூட்சும முறையை சொல்லுகின்றேன். அந்த வகையில் சிம்மராசி சொந்தங்கள் ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம். வீட்டு வாசலில் ஹாலில் முருகன் பொம்மையை வச்சுக்கிடலாம். தெய்வங்களில் முருகன் பொம்மையாக வாங்கி வைக்கணும், சிலைகளாக வாங்கி வைக்கக்கூடாது. சிலைகள் வைத்தால் நாம் நைவேத்தியம் பண்ணி சில பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நாம் செய்ய வேண்டியது வரும். ஆனால் முருகன் பொம்மை ஒரு ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய அளவில் ஒரு முருகன் பொம்மையை வீட்டு வாசலுக்குள்ளே நுழைந்தவண்ண ஹாலில் வச்சிருக்கலாம். அது ஒரு அடியிலிருந்து ஒரு 3 அடி வரைக்கும் கூட வச்சுக்கிடலாம். இது உங்களுக்கு சொல்லாத ஒரு வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, சிம்மராசி சொந்தங்கள், அதாவது தரித்திர நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவா செய்யலாம். நல்ல பணம் படைத்து செல்வந்தனாக இருக்கிறவாலும் செய்யலாம். மேலும் மேலும் செல்வம் சேரும் அப்படிங்கிறது குறிப்பு. அதில் சூட்சுமமும் அடங்கியிருக்கு. அதே போல் சிம்மராசி சொந்தங்கள், நீங்கள் தூங்குகின்ற அறையில் நீங்கள் தூங்கி முழித்த உடனே பார்க்குறது மாதிரி செவறுகளிலே ஆடு மேய்ந்து கொண்டிருப்பதைப் போல, விவசாயி அந்த வயல்வெளியிலே நடந்து செல்வதைப் போல, அந்த படத்திலே ஒரு சைடில் எங்கேயாவது ஒரு மூலையில் ஆடுகள் கூட்டமாக நிற்பதைப் போல ஒரு படத்தை நீங்கள் உருவாக்கி
அதை செவுரு முழுக்க ஒரு சைடுல நம்ம தூங்கி எந்திரிச்சோன்னா பார்க்கறது மாதிரி வைக்கலாம். இப்படி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, சிம்மராசி சொந்தங்கள் அதீத வளர்ச்சி அடைவீங்க. அதுல என்ன சூட்சுமம் இருக்கு அப்படின்னா, இங்க தான் நம்ம பாரம்பரியமான ஜோதிட கணக்கு வருது. ஏன்னா, ஜோதிடத்துல வந்து லக்னம், ராசி, நட்சத்திரம், பாதசாரங்கள், திசைநாதன் எந்த திசை நடக்குது. அப்ப இதுல சுப கிரகங்கள் வலுப்பெற்று இருந்தாலும் நல்ல நிலையில இருக்கலாம். இதுவே பாவ கிரகங்கள் அஷ்டமத்து போய் மறைந்திருந்து நீச்ச பங்கமாகி சில நபர்களுக்கு பங்க ராஜயோகங்கள்லாம் ஏற்படும். ஆனா இந்த நிலையில எந்த கிரகங்கள் எந்த நிலையில இருந்தாலும் நான் சொல்லுகின்ற இது ஒரு சூட்சும பரிகாரம். வீட்ல முருகன் பொம்மையை வைக்கணும். அதே போல ஹால்ல கூட அந்த நான் சொன்னது மாதிரி அந்த ஆடுகளின் படங்கள், அதாவது ஆடு மேய்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதில் விவசாயி நடந்து செல்வதைப் போல ஒரு இயற்கை வயல்வெளி படத்தை நீங்கள் அந்த செவரு முழுக்க புதுசாக வைக்கணும். அதுதான் சூட்சுமம். இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் குரு பகவான் பாக்கியாதிபதி ஆக்டிவேட் ஆயிடுவார். ஒன்று. அது இல்லாம முருகப்பெருமானின் அம்சம் பூமிக்காரகனான செவ்வாய் கிரகமும் ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? சிம்மராசி சொந்தங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். இது ஒரு சூட்சும முறை. இதை பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில பல வெற்றிகளை நீங்கள் அடைய வேண்டும். இதே போல நல்ல தகவல் வேண்டுமென்றால் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்க. இதுபோல சின்ன அழகான சூட்சுமங்களை உங்களோடு பகிருவேன். அதுவரை நன்றி நண்பர்களே.